ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. எனக்கு இருக்கா இல்லையா சொல்லு. இருக்குடா. சரி ப்ரோ, இப்போ என்ன கொஸ்டின்னா அதுக்கு உங்க நேம் சொல்லுவீங்க, ஓகேவா? உங்க நேம்? கௌதம். ப்ரோ தனுஷ். ஓகே, கொஸ்டின் என்னன்னா, உங்க ஸ்கூல் லைஃபோ இல்லைன்னா காலேஜ் லைஃபோ உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருப்பாங்களா? மறக்க முடியாத ஒரு க்ரஷ், ஃபர்ஸ்ட் க்ரஷ் அந்த மாதிரி இருக்கா? ஃபீலிங்ஸா சொல்லுங்க. இருக்கு ப்ரோ. அது எப்படி சொல்றது, எனக்கு வந்து இருக்கு. அது இருக்கா இல்லையா சொல்லு. இருக்குடா. இருக்குன்னு சொல்லி இல்ல வேற வேலை பார்ப்பாங்களா? ஸ்கூல் டேஸ் கிரஷ்லாம் இருக்காங்க மீன்ஸ் ஒரே ஒருத்தவங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆள். ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்கள ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காண்டி தெரியும். அவங்கள பாக்குறதுக்காண்டியே நான் டெய்லி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வெளில நான் போயிடுவேன். போயிட்டு பார்த்துட்டு படிக்க பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் போறதில்ல போய் பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களோட வெளியே எங்கேயா சுத்தி தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ப்ரோ. மதிய சாப்பாடு விட்டு அது சாப்பிடு அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்க வெளியே எங்கேயும் அவ்வளவா சுத்தினது இல்ல. டேய் அவ்வளவா வெளியே எங்கேயுமே சுத்தினது இல்ல. நான் க்ரஷ் தானே ப்ரோ கேட்டேன். அதான் ப்ரோ, அவங்களதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. யாரு சுத்தினா ப்ரோ? ஊர் சுத்தின கேட்கல, யாரு க்ரஷ் தான் கேட்டாங்க. உங்களுக்கு க்ரஷ் எனக்கு இருக்கு ப்ரோ. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஃபீலிங்லாம் நம்ம அப்பெல்லாம் எனக்கு லவ் என்ன தெரியாது ப்ரோ. அதனால இல்ல, க்ரஷ் வரும்போது தானே அது தெரிய ஆரம்பிக்கும். அது ஃபீலிங் இருந்துச்சு, ஃப்ரெண்டு கிட்ட தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது எப்படின்னா லவ் சொல்ற மாதிரி இருக்கும், சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். அவங்க வீட்டுல வைவாங்களோ நம்ம வீட்டுல வைவாங்களோ, அதுக்கடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாம அது ஒரு குட் மெமரிஸா போய்கிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஒரு அப்பனா லவ்னா அம்மா அடிப்பாங்க மாதிரி தான் ப்ரோ நாங்க இருந்தோம். அப்பனா லவ் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. அதனால தான் சொல்றேன். அப்ப இப்போ உள்ள பசங்க சொல்லவே முடியல ப்ரோ. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. லவ்ங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க ப்ரோ. அதான் ப்ரோ தாங்க முடியல எங்கனால. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா கூட. இப்ப சந்தோஷமா இருக்காங்க, இருந்துட்டு போயிட்டு போறாங்க. நம்மளுக்கு இருக்காது சந்தோஷம், நாசமா போறாங்க. அதை பாடுறா நீ விட்டு போறாங்க. அதுக்கு என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஓகே, இப்போ க்ரஷ் இருக்கும்போது அது ஒரு ஃபீல் வரும்ல, நோட்டீஸ் பண்ணுவீங்களா எப்பதான் நம்மளுக்கு க்ரஷ்ஷே இருக்குன்னு? எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? சங்கூரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. சங்கூரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு. அது மாதிரி தான் இருக்கும். இல்ல, ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். சிவகார்த்திகேயன் படத்துல வந்து நெஞ்சில அம்பு குத்துற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம். அம்பலாம் குத்துல ப்ரோ, சாரு தான் காதலியே விட்டாரு 2 வீடு. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? என்னடா பொம்பளை வேலை பேசிட்டு நடிச்சிருப்பாருன்னா காலையில வந்து அந்த பிள்ளை உட்காந்து கையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கும் பாத்துட்டாங்க. இல்ல கல்யாணம் ஆச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்ல. வரட்டும். என்ன நீ காலையில இருந்து இல்ல, நான் இந்த பிள்ளையோட உட்காந்துருக்கியா டெய்லியும்? கம்மலைகள்லாம் கழட்டிட்டேன், முடியெல்லாம் வெட்டிட்டேன் மாதிரியா. இந்த மாதிரி தான் ப்ரோ போச்சு. ஆனா ஒரு ஜாலியா போச்சு அந்த ஒரு காலம். இப்ப அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. சரி, கையில ஒரு குழந்தையோட இருக்கும், அது மட்டும் தெரியும் மச்சான். ஆமா மச்சான், குழந்தையோட தான் இருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ அந்த க்ரஷ் வந்து உங்க முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? இல்ல ப்ரோ, அதான் குழந்தைக்கு அப்புறம் என்ன ப்ரோ ப்ரொபோஸ் போறீங்க நீங்க? அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அது அவங்க பாக்கணும்ல. இல்ல மேபி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா, நான் எனக்கு வேற ஆள் இருக்கு, நீ உன் புருஷனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி போக வேண்டியதா? ஐயோ யாருன்னு தெரியலையே. சரி, ஓகே ஓகே ப்ரோ.